ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு மினி கார்டன் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா என்னோட ஒரு கிஃப்டாக வந்தது. என் ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்தாங்க. ஸோ என்னோடய பர்த்டே அண்ட் வெட்டிங் டே அந்த மாதிரி எல்லா டேக்கும் சரிங்களா, ஸ்பெஷலாக வர எல்லா டேக்கும் எனக்கு கம்பல்சரி ஒரு செடி வந்துடும் வீட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியோட பேர் பார்த்திங்கன்னா சைனா ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொடி வருது இல்லைங்களா, இதிலேருந்து சீரியல் பல்ப் எரிய விட்ட மாதிரி அப்படியே மொட்டாக இதோ இந்த 5 இதழ் இருக்குது பாருங்கள். இதுக்கு இடையில் அந்த மொட்டு இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு இடையில தான் இந்த ஒயிட்டாக மொட்டு இருக்கும். நல்லா பல்ப்பு போட்ட மாதிரி இருக்கும், நம்ம குண்டு பல்ப்பு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதழாகவே அது 5 இதழாக விரிஞ்சிடும். அந்த மலர் அதுலேருந்து ஒரு இது வரும், அழகாக இருக்கும். அது சூழ்முடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ஒயிட் ஃப்ளார்ஸ் அது. இது வளர்ந்த உடனே பார்த்திங்கன்னா, இது ரொம்ப குட்டி பையனாக தான் வந்தான் இவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்துட்டான். இது இன்னும் வளர வளர இந்த மாதிரி நிறைய கிளைகள் வரும். அது நல்லா ஹைட்டாக இருக்கும்போது இது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மொட்டு பூவோடு சேர்த்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இது பேர் சைனா ஆஃப் க்ளோரி. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேக்ஸிமம் இந்த செடி நம்ம நாட்டு செடி கிடையாது, இது சைனா தான் இது. அதனாலேயே இந்த ஃப்ளவரை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. இது என்ன ஒரு கொண்டை பூ ஏதோ சொல்லுவாங்க, பட் இது ஷோவிங்ஸ் ஃப்ளவர்ஸ் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போது February 14th இதை வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டாக. நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் தான், செடி தான், அந்த பிளான்ட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது நான் இந்த ஒரு டப்பில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். பட் இன்னும் அது ஈரம் பிடிக்கலை. அது வேர் பிடிச்சதுனால தான் அது கொஞ்சம் நாள் நிற்கிது. இல்லை, இன்னும் நல்லா வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இது குண்டு மிளகாய் செடி இதை வச்சுருக்கேன். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து எனக்கு கிடச்ச ஒரு பப்பாயா அந்த செடி வச்சுருக்கேன். இது நித்தி மல்லி செடி. ஜஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஆகுது இது எங்கள் வீட்டுக்கு நல்ல துளிர் விட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க, குட்டி துளிராக விட்டுருக்கு. அதாவது எதுவும் வேஸ்ட் ஆகலை. வர செடிங்களை நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலெல்லாம் வைக்க முடியலைங்க, அதனால் சின்ன சின்ன பாட்டிலே வச்சுருக்கேன். இது ஜாதி மல்லி செடி. இது கொடியெல்லாம் கிடையாதுங்க, வெறும் செடி தான். இது மாதிரி நிறைய கிளைகள் நம்மளுக்கு கிட்ட உயரத்துலேயே, ரொம்ப உயரம் போகாமல் கிட்டத்துலேயே கை வச்சு படிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக அது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. இது மொட்டு வந்திருக்குது. இது பன்னீர் ரோஸ் இந்த செடி தான். ஸோ இதுவும் ரொம்ப இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல செடியெலாம், பசுமையாக. இதில் என்னென்ன செடி விதை போட்டிருக்கேன்னா, இது கத்திரிக்காய், இதெல்லாம் மிளகாய். அதுக்கு அடுத்ததாக வெண்டைக்காவும் போட்டிருக்கேன். அந்த கேரளா பப்பாயா செடியும் விதை விட்டுருக்கேன். இது என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் நார்மல் மிளகாய் கிடையாது, இது கேரளா சேர்ந்த மிளகாய். இந்த மிளகாவுக்கு காந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாவுடைய பேர் சீரியல் பல்ப்பு போட்ட மாதிரி ஒரு 3 கலரில் இருக்கும், மஞ்சள், பச்சை, சிகப்பு. இந்த 3 கலரில் இந்த மிளகாவை பார்க்கலாம். ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக பொடி சைஸில் தாங்க இருக்கும் இந்த மிளகாய் பார்க்குறதுக்கு. எந்த சைஸுன்னு சொல்லிட்டேன்னா, இந்த பாருங்கள், இந்த பூவோட அரும்பு இருக்குது இல்லையா, இதை விட குட்டி சைஸ், இதில் பாதி தாங்க இருக்கும் இந்த அரும்பில். அந்த அளவுக்கு தான் இந்த மிளகாவோட சைஸ் இருக்கும். ஆனால் இதில் இத்தினோண்டு கடிச்சிங்கனாவே, ஒரு துளி பட்டாவே 2 சொம்பு தண்ணி குடிக்கணும் நம்ம, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மிளகாய் நாற்று அதுலேருந்து ஒரு 2 செடி 2 மிளகாய் எடுத்து நாற்று போட்டேன், வந்துடுச்சு அழகாக. இதை வேறு இடத்துல பதியம் போடணும். ஸோ நான் எடுத்து ஒன்று ஒன்றா பதியம் போட்டிருக்கேன். இது வேஸ்ட்டான ஒரு ஜார் தான், நம்மளுக்கு உடஞ்சிருக்கிற மிக்ஸி ஜார் தான். இதில் அடிபாகத்தில் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, தண்ணியெலாம் ஊற்றுனா கீழே போயிடும், ஸோ நிற்காது.
அந்த மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. அதனால் இதில் வந்து ஒரு 2-3 நாற்று எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இது வளர்ந்துச்சுன்னா இந்த கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு ஜாருக்குள்ளேயே இது வந்து ஹைட்டாக வேர் போகிறதுக்கு ஹைட்டாக வளர்கிறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஹைட்டுக்கு அப்படின்னு நினச்சி நான் அதில் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பாட்லேயும் இது வந்து மல்லி, முழு மல்லி தானுங்க, தனியா முழுசாக எடுத்து அதை வந்து செடியாக வர வச்சுருக்கேன், நாற்றாக வர வச்சு இதில் வந்து விட்டுருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி மிளகாய் செடி இருக்குது. இது வந்து அந்த கேரளாலேருந்து கொண்டு வந்த அந்த பப்பாயா அந்த செடி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்த உடனே ஒரு 2 செடி இன்னும் இருக்குது, இதில் பேலன்ஸ் வச்சுருக்கேன். இது வளர்ந்துச்சுன்னா அது வேறு இடத்துக்கு மாற்றிடணும். இது பாருங்கள், இதில் தனியா விதை அப்படியே தெரியுது பாருங்கள், முழுசாக தெரியுதுங்களா? இதை வந்து நட்டு வச்சாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது நம்ம வெளியே வாங்கிறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம்தாங்க, நம்ம 1 மாதம் 2 மாதம் அளவுக்கு தான் நம்ம வந்து இதில் வைப்போம். அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்துட்டோன்னே அதை நம்ம எடுத்துருவோம் இல்லையா? அது வரைக்கும் வளர்கிறதுக்கு இது போதும். இது சின்ன ஜார் தாங்க, இது வேஸ்ட்டான ஜார் தான். ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு 3-4 மிக்ஸி இருக்குது. ஸோ அது வேஸ்ட் ஆனதுனால அந்த ஜாரெல்லாம் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதை எடுத்து இதில் வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருந்தால் இதில் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அடிக்கடிக்க மாற்ற முடியாது. ஆனால் இப்போ இது சின்ன பிளான்ட் தான், நம்ம வந்து ஒரு 1 மந்த்லேயே நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம். அதனால் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கொத்தமல்லின்றது ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும் போது பார்க்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். நம்ம எப்பவும் கடையில் வாங்குவோம்ல, கடையில் நம்ம வாங்கும் போது ரொம்ப அழகாக ரசித்து இதை எடுத்து வைப்போம் நம்ம, இருந்தாலும் வாடி போயிடும். ஆனாலும் இப்போ நம்ம வீட்லேயே இந்த மல்லி செடி வந்து வருதுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி நம்ம சமைக்கும் போது எவ்வளோ அருமையான வாசனையோட பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எப்போவுமே நான் வந்து தினசரி என் கார்டன் இவ்வளோ தாங்க, என்னோடய கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே தான் உட்காந்துட்டு இருப்பேன். எந்த செடி புதுசாக வந்திருக்கு, எந்த செடி சோகமாக இருக்குது, எந்த செடி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுங்கிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டே இருப்பேன். தினமும் காலையிலையும் எனி டைம் நான் இங்கே தான் வந்து இருப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்த செடி பாருங்கள். ஆக்சுவலி இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிங்க்கு வயலட்டு சேர்ந்த மாதிரி, பர்பிள் சேர்ந்த மாதிரியான ஒரு டைசி ஃப்ளவர் தான் இது. பார்க்கவே ரொம்ப அழகாக பெரிய பெரிய ஃப்ளவர்ஸோடு இருக்கும். இதை வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வருமோ அப்படின்ற ஒரு யோசனையிலே தான் ரொம்ப ஆசையாக வச்சேன். பட் இப்போது இது வந்து வந்திருக்கு. இது பாருங்கள், இப்போ மொட்டெல்லாம் வந்திருக்கு. இது வந்து மலர்றது கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டு இருக்குது, ஆனால் இன்னமும் மலரணும். ஆனால் இதில் இருந்த இது பாருங்கள் மொத்தத்தையும் நான் வெட்டி விட்டுட்டேன், இலைகள்லாம் வெட்டி விட்டாச்சு. வெறும் ஒரு சில மொட்டுக்கள் தான் பச்சையெல்லாம் இருக்கும்போது அப்படியே விட்டேன். ஆனால் அது இப்போவும் காஞ்சி போயிடுச்சு. பட் பச்சைல் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள், பச்சையாகவே இருக்குது. இதனோட கிளைகள்லாம் வந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து மலர ஆரம்பிச்சிருக்கு, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனோட சேர்த்து ஒரு 2 மிளகாய் நாற்றை வந்து இந்த மண்ணில் வந்து கொடுத்துருக்கேன், நட்டு வச்சுருக்கேன். இதுவும் சீக்கிரமாக வந்துடும். இதுக்கு வந்து இந்த வேர் பிடிக்கிறதுக்கு இவ்வளோ அளவுக்கு பெரிய ஜார் தான் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு, அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல வேர் பிடிச்சிருக்கு, அதனால் இப்படியே தான் விட்டுருவேன். இது வந்து ஓரளவுக்கு தான் வளர விடுவேன். இது ஃபுல்லாக இப்போ எப்படி இந்த ஒரு சைடாக சாஞ்சிருக்கு அந்த மாதிரி இதனோட கிளைகளை வந்து பெருசாக வளர விடாமல் இந்த அளவுக்கு வளர வைப்பேன். நல்லா பச்சை பசையல்னு அழகாக ரவுண்டாக வளர வைக்கணும்னு ஒரு விருப்பம். ஸோ அதுக்காக தான் இப்படிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வளர்ந்துடும், அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த செடியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஒயிட் கலரு ஒரு சாமந்தி பூ தான். இதில் ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குன்னா, ரொம்ப தண்ணியை வந்து நம்ம விடக்கூடாது, ஓரளவுக்கு தான் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் வந்து, இல்லைன்னா இந்த வேர்கள் வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாக தான் வச்சுக்கணும். 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடணும். இது கூட என்ன செடி வச்சுருக்கேன்னா நித்திய கல்யாணி. இந்த பூ பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி இந்த பூவை வந்து தினமும் காலையில் ஒரு 10 பூ நம்ம பறித்து அலசிட்டு நம்ம வாயில் போட்டு தினமும் மென்று முழுங்கிட்டோம்னா சுகர் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் ஆகுதுங்க. பார்த்தீங்களா?
இது சும்மா ஒரு சின்ன செடி தாங்க. இதுலேருந்து விதை வரும். விதை வந்து விழுந்துச்சுன்னா இது அழகாக வந்துடும். இது ஒரே ஒரு செடி தான். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. 4 கிளை தான் இருக்குது இதில். இது வந்து இன்னும் கொஞ்சம் இதை நான் வெட்டி விட விட ஒரே ஒரு செடி தாங்க. பார்த்திங்களா அந்த வேறு ஒரு செடி தான். இதை வெட்டி விட்டேன்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். மொத்தத்தில் இந்த மஞ்சள் இது ஒயிட்டு சாமந்தியும் இதுவும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் ரொம்ப முக்கியம். இதை எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட ஒரு சிலர் வந்து எடுத்துக்குவாங்க. ஒரு சிலவங்க வந்து அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றது தான் பார்ப்பாங்க. இது வந்து ரோஸ் செடி. இது ஒரு மாதிரி டபுள் கலரில் வரும் இந்த ரோஸு. இந்த பாட்லேயே வந்து ஒரு 3 ரோஸ் செடி நான் வச்சுருக்கேன். ஸோ இதையும் நானும் எப்போவும் பூ அறுந்த உடனே முதல் வேலையாக கட் பண்ணிவிடுவேன். ஸோ அதிகமாக ஈரப்பதத்தெல்லாம் இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இலைகள் நம்ம இந்த மரத்தில் இருக்கும். இந்த மரத்தில் மேலேருந்து உதிர்ற இலைகள் கரெக்டாக இந்த இடத்துல தான் கீழே விழும். எல்லா செடிகளும் விழும். ஸோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணிவிடுவேன், இதுக்குள்ளேயே போட்டு வச்சுடுவேன் எல்லா செடிகளுக்குள்ளும். அது ஒரு நல்ல சத்தானது. அதனால் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிற அந்த மைக்ரோ கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட வேர்கள்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன், இதிலேயே போட்டுருவேன். ஸோ அது வேஸ்ட்டு தான், ஆனாலும் அதுவும் சத்து தான் நம்மளுக்கு. அதனால் அதனோட வேர்களும் இது உள்ளதாக இருக்கும் எல்லாமே. பாருங்கள் இது எல்லாம் மக்கி. அதுக்கு அடுத்தது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பாப்பாங்க தக்காளி செடி, அந்த தக்காளி பழத்தை எதுனா வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா எடுத்து வந்து உள்ளே போட்டுருவாங்க. அது தக்காளி செடி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் கீரைலாம் வாங்கி செய்வேன். அதை சமைக்கிறதுனால இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் நான். அப்படியே வேர்கள் மட்டும், அதாவது அது வேரெல்லாம் போட தேவையில்லை, அப்படியே வச்சா கூட அது தானாக வந்துடும் இல்லையா. அதனால் அந்த கீரையை வந்து கட் பண்ணி இது உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த 2-3 செடிங்களில் எல்லாத்துலேயும் போட்டு வச்சுடுவேன். ஸோ எப்போ வேணும்னாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நம்ம இந்த கீரையை பறித்து கொஞ்சம் போலனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நான் இதில் கலக்கலை, ஃப்ரெஷ்ஷானது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள் ஒரு தேன் குளவிலாம் இருக்குது உள்ளார இல்லையா. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதை சாப்பிட்றதுக்கு பட்டாம்பூச்சி குளவி எல்லாம் வரும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷான செடி தான், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியும் மாதுளை செடி. ஆக்சுவலாக இது வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. அதையே வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணால் தான் இப்படி ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள். மொத்தத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன் நான். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி. அதாவது ஓரளவுக்கு தான், ரொம்ப பெருசாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு ஹைட்டுக்குள்ளே அப்படியே அழகாக கட் பண்ணி விட்டணும்னு சொல்லி மொத்தமாக ஒரே ஒரு செடியை இவ்வளோ பஞ்சாக வளர வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பெருசாக வளர விடக்கூடாதுன்னு ஒரு ஆசை. வந்தால் ஒரு குட்டி செடியிலேயே அழகாக காய்கள்லாம் காய்க்கணும், பழம் பழக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இது முள்ளு கத்திரிக்காய் செடி. இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு இன்னும் இருக்குது. சரி வேறு வருதா இல்லையான்னு தெரியல. பச்சையாக இருக்குது, காஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு வாட்டி துணி பட்டு அது அசைஞ்சிச்சு. அதனோட வேர் அசைஞ்ச உடனே ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிருச்சு, உலர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை எடுத்து போட முடியல. பார்ப்போம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது தக்காளி செடி வளர்ந்துடுச்சுங்க. ஒரு வழியாக வளர்ந்து இப்போ வந்து பூ பூக்குது. அந்த ஸ்டேஜில் வந்துட்டாங்க மேடம், ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இவங்களும் அப்படி தான், தக்காளி செடி தான். இந்த பாட்டில் எதுக்குமே தண்ணி கொடுக்கணுன்னா காலையிலே தண்ணி கொடுத்துடணும். அதோட ஈவினிங் தான் கொடுக்கணும். அது இவங்களுக்குலாம் இடையில கொடுக்கக்கூடாது, வெயிலெல்லாம் கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது மிளகாய் செடி. இதுலேயே இந்த செடி கீரை செடிலாம் போட்டிருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை. இந்த மிளகாய் செடி பாருங்கண்ணா எவ்வளோ உயரத்துக்கு. இப்போ தான் பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்திருக்காங்க இந்த மேடமும். எல்லாம் பேசிட்டு தான் பூ பூப்பாங்க. இவங்க வந்து இந்த தக்காளி செடி பாருங்கள், நல்லா பூ பூத்துருக்கு, அழகாக பூ பூத்துருக்காங்க பாருங்கள் மேடம். கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, அழகாக பூ பூத்துட்டாங்க. அப்புறமா இவங்க 3 பேர் யார் விருந்தாளிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து விவசாயத்தையும் மறந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியல. இப்போ வளர பிள்ளைங்களுக்கு கம்பு மக்காச்சோளம் சோளம் அப்படின்றதுலாம் என்னென்னே தெரியல. அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காகவே நான் இந்த செடியை வந்து இந்த விதையை போட்டேன், சோளமும் போட்டேன், கம்பு போட்டு வச்சேன். ஸோ அதில் வந்து இது வந்து வந்துடுறதுக்கு மேலே
அது வந்தது தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. இவங்க வளர வளர அவங்கக்கிட்ட வந்து எப்படின்னா இந்த சோள இதுவும் இருக்குது இல்லையா, இந்த இலையை இப்போ அவங்கக்கிட்ட காமிச்ச பின்னாடி பக்கம் கை வச்சா சொர சொரன்னு நம்மளுக்கு அப்படியே குத்தும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. இது கை வச்சா அப்படியே ஊசி மாதிரி குத்தும். ஸோ அது அடுத்தது பாருங்கண்ணே, இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இதில் கை வச்சிங்கன்னா மாவு மாதிரி வரும் பாருங்கள். இதை திருடுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோளம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாருங்க அழகாக பாப்பா வந்துச்சு இந்த சோளத்துக்கு. பாருங்கள் சோளத்தோட பூ பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. அடுத்தது இவர் வரப்போகிறாரு. இவர் வந்து கம்பு சோளம் ரெண்டுமே வச்சுருக்கேன். அடுத்தது இவங்களும் வந்துடுவாங்க. மேடம் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சோளம் எப்படி வருது, அதனோட இலைகள் எப்படி இருக்கும், அது மேலே எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்படின்ற இந்த இயற்கை கொடுத்த கிஃப்டை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நிறைய விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஓ இப்படி தான் சோளம் கிடைக்குதா, ஓ இது இந்த மாதிரி சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படி நம்ம சொல்லி கொடுத்தா தான் அவங்க பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து சொல்லுவாங்க. இதனோட அருமை என்னன்றதை அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டில் சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாட்டில் தான் வளர்த்து என் பிள்ளைங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சது பெரிய கார்டன் வைக்க முடியலனாலும் சின்னதாக கார்டன் வைங்க. இதுக்கு இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 7-8 ரோஸ் இருக்குது. அந்த செடிங்க தான் மேலே இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி மரம் தான். இது எங்களுக்கு கை வச்சா இது பாருங்கள் எட்டிடலாம் அந்த அளவுக்கு ஒரு குட்டி மரம் இது. இந்த மரம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது நல்லா காய் கொடுத்துச்சு. இது வரைக்கும் ஒரு 5 காய் எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இது வந்து இந்த சாத்துக்குடி மரம். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அது வந்து பொம்மைகிணட்டு தான், மாதுளை மரம் இருக்குது. இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்ப முக்கியங்க. எதுக்கு வேணும்னாலும் இந்த ஆலோவேரா ஜெல் ஒரு திடீர்னு ஒரு தீக்காயம் பட்டுட்டா, கையில் காலில் உடம்புல எங்கன்னா பட்டுட்டா டக்குன்னு இதை எடுத்து கட் பண்ணி அதை தேய்ச்சி விட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் முடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, முகத்துக்கு, உடல் சூடு குறைக்கிறதுக்காக, வயிற்றுக்கு அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாங்க. இதோடு மட்டும் இல்லைங்க, அந்த வாங்கிட்டு வந்த செடியில் கொஞ்சம் செடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இருக்கட்டும், எனக்கு வந்து ரெசின் ஹாட்டுக்கு பண்ணுறதுக்காக ஒரு ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் தேவைப்பட்டது. ஸோ அதனால் இந்த செடியை வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வேர்பாகத்தை மட்டும் தொட்டியில் நட்டு விட்டுட்டு மீதியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரெசின் ஆர்ட்ஸுக்காக தேவைப்படுறது. ஏன்னா இது வந்து தவிர்த்து விட்டுட்டோம்னா நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்குறதா இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ்லாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகலை. பாருங்கள் எல்லா ஃப்ளவர்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா காய்ஞ்சிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு க்ரீன் கலரில் வரும், அதனால் அந்த கலர் இந்த மாதிரி தான் வரும். மற்றபடி ரெட்டாக இருக்குது, பிங்காக இருக்குது, அதே கலரில் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வாடாமல்லி பாருங்கள் நல்லா காஞ்சி போன ஃப்ளவர் தான். இதெல்லாம் ரெசின் ஆர்ட்ஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகலை. இதில் இன்னொரு விஷயம் பாருங்களேன், இதை நல்லா இப்போ உதிர்த்து பார்த்துட்டிங்கன்னா, இப்படி உதிர்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கருப்பாக பிளாக் சீட்ஸ், சரியா, நம்மளுக்கு விதைகள் இருக்குது இதில். அதனால் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, சப்போஸ் உங்களுக்கு செடியாக வரல அப்படின்ற பட்சத்தில் இதை நல்லா காய வச்சு பாருங்கள். நான் இப்போ வந்து இதெல்லாம் உதிர்த்துட்ருக்கேன். எல்லா விதையும் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் உதிர்த்து. தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த சீட்ஸ்லாம்? கையில் காட்டுறேன். தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக கீரை விதை மாதிரி இருக்குது பாருங்கள். இவ்வளோ விதை வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம இந்த செடி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறத விட அதில் இருக்கிற விதைங்களை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் இந்த விதையை வந்து செடியாக வைக்கலாம், விதையை விட்டு. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னோடய வீடியோ? இதுதாங்க நான் செய்கிற ரொட்டீன் வேலை எங்கள் வீட்டில்.
செடி வளர்க்குறதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். இது ஒன்றும் இல்லைங்க, இது வாட்டர் பாட்டில் அந்த கேன் வரும்ல, அந்த கேன் தான் கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டேன். இது மேல் பார்ட்டு தான், ஆல்ரெடி ஆஃப் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். அது வந்து அது பார்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து செடி வைக்க போகிறேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு லைட்டர் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டா நல்லா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்து போட்டுட்டேன். அதை மறைச்சாச்சு. இப்போ வந்து மண்ணை கொட்டிக்கலாம். இந்த மண்ணை போட்டாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் சின்ன சின்ன துளையாக போட்டு இது வழியாக தான் நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இந்த மண் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்படி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்து இப்படி லைட்டாக கலரி விடுங்க. மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும், ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லையா. இது வந்து கோகோ ஃபிட் தாங்க, நான் மண்ணெல்லாம் தனியாக போடலை. ஸோ இது வரைக்கும் தான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வாட்டர் பாட்டிலில் இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு தண்ணி வந்து ஒரே இடத்துல கொட்டாது, எல்லா இடத்துக்கும் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போது மண் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், இப்படி உதிரணும். இந்த மாதிரி மண்ணுங்களில் தான் செடி நல்லா வளரும். இதில் நீங்கள் என்ன ஒரு விதை தூவினா கூட, இப்போ இதுதான் விதைன்னு வச்சிங்களேன், இதை லைட்டாக அந்த மண் மேலே இது மாதிரி செஞ்சுட்டு இதை தூவி விட்டுடணும். விதை இப்படி தூவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மண்ணை எடுத்து வேறு மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விதைக்கு மேலே இப்படி லைட்டாக இப்படி பொடி மாதிரி இப்படி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதோடு மூடி போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செடியை நல்லா அழகாக வந்துடும், மேலே பச்சை பசேல்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மிளகாய் நாற்று தான் நட போகிறேன். இப்போ இந்த நாற்றுலாம் நடக்க போகிறோம். நட விட்டுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்கு. நான் நிஜமாகவே விவசாயி இல்லைங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம்லாம் வச்சு எல்லாம் பண்ணலாம் செஞ்சாங்க. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் நடணும், ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் செஞ்சு ரெடி பண்ணி சமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ரொம்ப. ஓகேங்களா? எப்படி இருக்கு? இந்த செடிக்கெல்லாம் இப்போ நம்ம உயிர் கொடுத்துட்டோம். சரிங்களா? இங்கே வந்து இப்போ இந்த ஒரு 5 செடி நல்லா கேப் விட்டு நடக்கிறதுனால இதில் வந்து நல்லா வளரும். இதில் எல்லாம் வளர்ந்தால் நல்லாயிருக்கும். அது பேராசை. எது வளரணும்னு இருக்குதோ வளரட்டும், அதுதான் நல்ல ஆசை இல்லையா? அதானே உண்மை. ஓகே ஓகே. செடிகள் ஒவ்வொன்றாக எடுத்துன்னு வந்து இவர்களை தனித்தனியாக சாரி போகிற ஏறுது. ஓகே, எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க? இவங்க வளர்ந்து நம்மளுக்கே பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துடலாம். தண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இவங்க சமத்தாக வளர்ந்துருவாங்க, நல்ல பிள்ளைங்களா. தினசரி என் முகத்தை பார்க்குறதுக்கே இவங்க வந்துடுவாங்கன்னா பாருங்கள். என்ன தங்கங்களா, வந்துடுவீங்க தானே?
அம்மா பேச்சு கேட்பீங்க தானே? சொல்ல குட்டிங்களா. அவ்வளோதாங்க. இவங்களுக்கு நல்லா மண்ணோட்டம் இதெல்லாம் இருந்தாவே வேறு எதுவும் தேவையில்லை. இவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு உண்டான மண் நல்லா பிடிப்பாக நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டோன்னா செம்ம ஜாலியாக வளர்ந்து வந்துடுவாங்க. இவங்க நல்லா வளர்ந்து சீரியல் பல்பு போட்ட மாதிரி என்ன நம்மளுக்கு இந்த மிளகாவை தரட்டும். அப்போ உங்களுக்கு காட்டுற இந்த மிளகாய் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு. சரிங்களா? ஓகேங்க. உங்கள் கூட பேசிக்கிட்டே நான் இந்த வேலையை நல்லபடியாக முடித்து விட்டேன். சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ என்ன இதில் இருக்கிற விதைங்கள்லாம் நான் தனியாக எடுக்கணும். இருக்கும் எடுத்து அதை பத்திரப்படுத்தி வச்சாதான் அடுத்தது அழகாக செடிகளை போட முடியும். ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா இந்த செடிங்களோட இதுவே அப்படியே விதைய இதில் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக குட்டி குட்டி குட்டியாக வந்திருக்காங்க பிள்ளைங்க. பய பிள்ளைங்கள்லாம் தலையை காட்டுறாங்க, பார்க்கலாம். ஓகே, நீங்களும் பெருசாக இடம் வேணும், பெருசாக கார்டன் வைக்கணும்னு நினைக்காதீங்க. சிறு துளி பெருவெள்ளம். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அந்த இடத்த வச்சு என்னென்ன டப்பாங்க இருக்குதோ அதை வச்சு அழகாக பயன்படுத்தி செமையாக வாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.